சித்த நாடி இந்த அம்பாள் அப்படியே உத்து நோக்குங்க. நான் இதுக்கு அம்பாளுடைய ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி உங்களுக்கு ஒரு 5 செகண்டில் சொல்கிறேன். ஹாய் குழந்தைகளே, வணக்கம். மன்னிமுருகன் டூரிங் டாக்கிஸ் ப்ரௌட்லி ப்ரெசென்ட்ஸ் ஒன் ஸ்மால் இன்ஃபர்மேஷன். அதாவது பெரியவர்களுக்கும் இது முக்கியமான இன்ஃபர்மேஷன். திருமணம் அப்படிங்கிறது திருமணம் பண்ணி வைக்கிறான் இல்லையா அப்பா ஓய், அவனுக்கு மட்டும் கஷ்டம் அல்ல, மாறாக அந்த கல்யாணத்தில் அட்டன் பண்ணுறான் இல்லையா அவனுக்கும் அந்த சனி தொடரும். கல்யாணம்னா சனிங்கிறீங்க, அதே தான். சில பேருக்கு சனி, சில பேருக்கு சந்தோஷம், சில பேருக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியாது. அதாவது எப்படி சொல்கிறதுனாக்க சில பேர் களின்னு சொல்கிறாங்க. எப்படியோ அதாவது இந்த ஒரு அம்பாளை காமிச்சேன், அந்த அம்பாளுக்கு பேரை சொல்லிடுறேன். பிரகதாம்பாள் என்கிற அரைக்காசு அம்பாள், புதுக்கோட்டை சமஸ்தானம். புரிஞ்சுதா? அதாவது திருக்கோக்கர்ணம் புதுக்கோட்டை, நல்லா ஞாபகம் வச்சுங்க. திருக்கோக்கர்ணம் புதுக்கோட்டை அரைக்காசு என்கிற பிரகதாம்பாள். ஓகே, அம்பாள், ரைட். இது எதுக்கு சொல்கிறேன்னா, இதுக்கு தான் இப்போ பீடிகை ஆரம்பம். சிவாச்சுவா என்னடா என்னமோ ரொம்ப சோகமாக இருந்துருக்கியடா, பொண்டாட்டி ஊருக்கு போவாட்டேன்னு சொல்கிறாளா? பொண்டாட்டினால் ஆற வச்சா கூட பரவாயில்லடா, அவள் படுத்தின பாடில் என்னால் ஒன்றுமே செய்ய முடியாமல் தவிச்சுட்டு இருக்கேன். என்னடா ஆயிடுத்து? ஏய், ஒரு கோடீஸ்வரன் கல்யாணத்துக்கு போயிருந்தேன்டா. தெரியும், உனக்கு ஸ்பெஷல் அழைப்பு, பேருந்து தெரியும் எனக்கு. சொல்லு. 4 பவுன் நக்லஸ்ரா. 4 பவுன் நக்லஸா? ஆமாம், என்னோட கிடையாதுடா, ஒய்ஃபுது கிடையாது, நான் வாங்கி போடல. அவள் ஃப்ரெண்டுகிட்ட வாங்கி லாக்கர்னு எடுத்துகிட்டு வந்து அப்போ தாண்டா கல்யாணத்துக்கு போட்டா. சரி, என்ன ஆச்சு? இப்போ கல்யாணத்தில் போட்டு படுத்துண்டாடா. படுத்துன்றதுக்கப்புறம் பார்க்குற நகையை காணுண்டா, நக்லஸை காணுண்டா. 4 பவுனுக்கு நான் எங்கடா போவேன்? அந்த பொண்ணு கேட்டால் நான் திருப்பி கொடுக்கணுமேடா. என்னடா பண்ணுறது? எனக்கு ஒன்றும் புரியலடா. நான் ஏன்டா இந்த கல்யாணத்துக்கு அட்டன் பண்ணோம்? கௌரவத்தை பார்த்தோமே, கோடீஸ்வரம் கூப்பிட்ருக்கானே நினச்சேன்டா. ஆனால் கௌரவத்தில் எல்லாமே படுத்துடா. 4 பவுன் நக்லஸுக்கு நான் எங்கடா போவேன்? அதே மாதிரி வாங்கி தர முடியுமா? அந்த பொண்ணு எங்கே வாங்கிட்டு தெரியாது, துபாயில் வாங்கி தேங்கிறது. நான் துபாயிலே வாங்க முடியுமா? நினச்சாலே பயமாக இருக்குடா எனக்கு. என்ன பண்ணுறதுன்னு தெரில. பைத்தியக்காரா, பைத்தியக்காரா, இதுக்கா இவ்வளோ கஷ்டப்படுற? இதுக்கா நீ ஆடுற? ஏய், நான் இவ்வளோ சீரியஸாக பேசிட்டு இருக்கேன், நீ சிரிக்கிற. கேவலமான சிரிக்கக்கூடிய விஷயம்டா அது. இதுக்கு போய் நீ வருத்தப்படுற. நீ என்ன சொல்கிற? நீ அரை நிமிஷத்தை கடக்க வேண்டிய ஒரு விஷயத்துக்கு போய் அரை நாளைக்கு அழுதுன்னு இருக்கேன்னு சொல்லி வெக்கமால உனக்கு? ஏய், என்னடா சொல்கிற? ஆமாண்டா, ஒரு அம்பாள் இருக்காடா. அந்த அம்பாளுக்கு பேர் அரைக்காசு அம்பாள் அப்படின்னு பேர். அரைக்காசு அம்பாள். ஆமாண்ணா, நீ அரை காசு அம்பாளே உனக்கு போடுறேன்னு வேண்டிக்கடா. சரிடா, ஏதாவது பொருள் காணாமல் போய்விட்டால் அந்த பொருளை அரை நாழியில் அவள் எடுத்து கொடுத்து விடுவாள். அவளே வந்து எடுத்து கொடுத்து விடுவாள் என்பது ஐதீகம். இதுதான் நமது தர்மம். இது நடந்திருக்கிறது, சத்தியமான உண்மை. யாருக்காவது கல்யாணத்திலேயோ வேற ஏதாவது சடங்குலையோ அல்லது வேற கெட்ட நிகழ்வுகளிலையோ நகைகளை போய் காணாமல் அடித்து ஐயோ ஐயோ ஐயோன்னு கத்துறதுக்கு பதிலாக புதுக்கோட்டையில் பிரகதாம்பாள் என்கிற அரைக்காசு அம்பாள்கிட்ட, அது திருக்கோக்கரணத்தில் இருக்குது, பிரகதாம்பாள் அரைக்காசு அம்பாளே, எனக்கு அரை நாழியில் காணாமல் போன என்னுடைய பொருள் கிடச்சுருந்தி அம்மா, நான் உனக்கு என்ன மாதிரி கவனிக்கணுமோ அதை அர்ச்சகரை கேட்டு ஆலய நிர்வாகத்திட்ட கேட்டு அதை உரியபடி செஞ்சு விட்றேன். அதுக்கு சில சம்பிரதாயங்கள்லாம் இருக்குது. அதை அர்ச்சனை பண்ணுறது, புடவை சாத்துறது, அபிஷேகங்களை பண்ணுவாங்க, அரைக்காசு காசு போடுவாங்க, பல விஷயங்கள்லாம் இருக்குது. அதெல்லாம் என்னெல்லாம் உண்டோ அதை அப்படியே செய்கின்றேன். எனக்கு உடனடியாக கிடைப்பதற்கு உதவி செய், அருள்பாளி அப்படி சொல்லி படுத்துக்கடா, எல்லாம் கிடைக்கின்றா அப்படிங்கலாம். படுத்து தூங்கிட்டான். தூங்கி ஏந்துக்கிறான். என்னங்க 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 என்னம்மா என்னாச்சு? நகை கிடச்சி கொடுத்துங்க. நகை கிடச்சி கொடுத்தா? எங்கே கிடச்சிது? என்னங்க நீங்களும் கவனிக்கலை, நானும் கவனிக்கலை, தூங்கிகிட்டே இருக்கிறதே அது கழுத்தில் தொங்கி இருந்துருக்குங்க. அப்போ தான் என்னுடைய ஃப்ரெண்டு நகையை கொடுத்தா இல்லையா, அவளே வந்து பார்த்துருக்கா. ஐயோ, கழுத்தை நகை தொங்குறத சரியாக டைட் பண்ணல போலன்னு பார்த்துருக்கா.
டைட் பண்ண முடியல. சரி நம்ம நகை தானே எடுத்துன்னு போவோம், கேட்டால் சொல்லுவோன்னு அவளே எடுத்துன்னு போயிருக்காங்க. இப்போ அவளே ஃபோன் பண்ணி நீ நகைக்கு கவலைப்படாத, நான் வந்து பார்த்தேன், அப்போ நகை அவிழ்ந்து கிடந்தது, நீ கவனிக்காமல் படுத்துட்டு இருந்த, நான் எடுத்து வச்சுட்டு இருக்கேன்னு சொன்னாங்க. இதுதான் அரைக்காசு அம்பாளின் மகிமை. சரி, இது கதை மாதிரி சொல்கிறேன்னு நினைக்கிறீங்களே, இது உண்மை இருக்கான்னு நினைக்கிறீங்க இல்லையா? இதை சத்தியமான உண்மையை சொல்லிடுறேன் கேட்டுங்க. இது பாருங்க, இது வந்து என்னுடைய வைர மோதிரம், நவரத்ன மோதிரம். இது வந்து எனக்கு வந்து ப்ரெசென்ட் பண்ணது வந்து மச்சினர். நமக்கு எல்லாமே ஓசி தான், என்ன நம்ம வாழ்க்கையே ஓசியாக போச்சு விடுங்க. அதாவது இது வந்து டைட்டாக போட்டேன் சார், கொஞ்சம் டைட்டாக போட்டிருக்காரு, வேற ஒன்றும் கிடையாது. கொஞ்சம் சிக்கன ஆள், கொஞ்சம் பெருசாக போட்டுக்கலாம், சிந்தா போட்டான். இது பாருங்க, இதான் இது வந்து நவரத்ன மோதிரம். இன்னி விலை 4 லட்ச ரூபா வச்சுங்க. இது 1.5 பவுன், இது 4 லட்சம் வச்சுங்க. இது என்ன பண்ணேன், ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி அமாவாசை தர்ப்பணம் பண்ணுறதை என்ன சொல்லுவாங்க, வரல இனி போட்டுக்காதீங்கன்னு சொல்லுவாங்க. எங்கள் பண்டிதன் சொல்லுவார். அதனால் என்ன பண்ணேன், கயிட்டினேன். அப்போ என் பேத்தி வந்திருந்தா, அவள் சரியான வாள். நான் என்ன பண்ணேன், அப்போ ஃப்ரிட்ஜ் இருந்தது இல்லையா, ஃப்ரிட்ஜுக்கு அடியில் வச்சுட்டேன். ஏன்னா அவள் கண்ணில் பட்டா எடுத்துருவோம், வாயில் போட்டுருவோம், 2 வயசு குழந்தை. அதுக்காக என்ன பண்ணேன், ஃப்ரிட்ஜுக்கு அடியில் வைத்து விட்டு நான் என்ன பண்ணேன், தர்ப்பணம் பண்ணி முடிச்சுட்டு மறுநாளைக்கு காலம்புரை அவசரமாக சென்னை கிளம்பி விட்டேன். நான் இருந்த இடம் தஞ்சாவூரில் சென்னைக்கு போயிட்டு 2 நாள் ஆயிடுச்சு. தஞ்சாவூரில் மழை கொட்டுறது. ஒய்ஃப் என்ன பண்ணியிருக்கா, விளக்கமாத்தால் கூட்டி இந்த ஃப்ரிட்ஜுக்கு கீழே இருக்கிற குப்பையெல்லாம் இருக்கு இல்லையா, எல்லா குப்பையும் சேர்ந்து தான் இருந்திருக்கு, அதோட இந்த மோதிரத்தையும் சேர்த்து பெருக்கி விட்டாள். பெருக்கி அப்போ கூட அந்த சத்தம் கேட்கல அவனுக்கு. குப்பையோட குப்பையாக அதையும் அள்ளி ஒரு பெரிய குப்பை பை தனியாக அவனுக்கு அந்த பைக்குள்ளே போட்டு கட்டிவிட்டான். கட்டி எங்கள் வீட்டுக்கு வீட்டில் குப்பை கொட்டுற இடம்னு ஒன்று இருக்குது. அந்த குப்பை கொட்டுற இடத்துல அந்த பையை கொண்டு போடாச்சு. நான் 2 நாள் கழித்து வரேன். வந்து என்ன மோதிரமா என்னங்க சொல்கிறீங்க? ஐயோ, அந்த ஃப்ரிட்ஜுக்கு கீழே வச்சா மோதிரம். ஃப்ரிட்ஜுக்கு கீழே வச்சிங்களா? ஆமாம், அமாவாசை தர்ப்பணம் பண்ணுறதுக்காக குழந்தை எடுத்துன்னு பயந்துட்டு ஃப்ரிட்ஜுக்கு கீழே வச்சேன் மோதிரத்தை. காணுமா? என்னங்க சொல்கிறீங்க? ஐயோ, நான் பெருக்கிட்டேனே, இப்போ எங்கே போச்சு தெரியலையே, நானும் பார்க்கலையே அப்படிங்கிறத. அம்பாள் அப்போ தான் எங்கள் அம்மா சொல்கிறாங்க, அரைக்காசு அம்பாள் பிரகதாம்பாளை வேண்டிக்கடா, அவள் நினச்சான்னா அரை நொடியில் கொண்டு கொடுத்து விடுவாள் அப்படிங்க அம்மா சொல்கிறாங்க. அப்போ தான் என் ஒய்ஃபு நான்லாம் பிரகதாம்பாளே, அரைக்காசு அம்பாளே, என்ன மாதிரி உனக்கு வேண்டுண்டா நடக்குங்கிறது நீனே நினச்சிக்கிறியோ அதை நான் செஞ்சு விடுறேன். ஆனால் எனக்கு இப்போ உடனே மோதிரம் வேணும். நான் ஒரு ஏழ்மைப்பட்டவன், இந்த மோதிரம் திருப்பி என்னால் வாங்க முடியாது. போனது தான், அது எங்கேயோ யாருக்கும் இல்லாமல் உபயோகம் இல்லாமல் குப்பையில் போயிடும், தயவுசெய்து காப்பாற்று அப்படி சொன்னேன். உடனே என் பெரிய பொண்ணு என்ன பண்ணா, அம்மா இங்கே வாண்ணா, இங்கே வா. உடனே எங்கள் அம்மா ஒய்ஃப் போனாப்புல. 2 நாளாக மழை இல்லை. ஆமாம், குப்பைக்காரன் இல்லை, ரோடுக்கு குப்பைக்காரன் வரல, குப்பையெல்லாம் அப்படியே இருக்கா பாரு. ஆமாம், அப்படியே தான் இருக்குது, நம்ம போட்ட குப்பை இருக்கா பாரு, பார்க்குறேன் என்று சொன்னவள் நேர எழுத்து வீட்டுக்கு போனால், இவ போட்ட குப்பையை 2க்கு கீழே அடுக்கு கீழே இருந்தது, அப்படியே எடுத்துல வந்து வீட்டில் கொட்டினால் இந்த மோதிரம் கீழே கொட்டுகிறது. நம்புவீங்களா? இது சத்தியமான உண்மை. இதுதான் புதுக்கோட்டை திருக்கோக்கர்ணம் அரைக்காசு அம்பாள் பிரகதாம்பாளுடைய மிக சக்தி வாய்ந்த சரித்திரம். யாருக்காவது ஏதாவது ஒரு பொருள் காணாமல் போய்விட்டது என்றால் உடனடியாக பிரகதாம்பாள் அரைக்காசு அவனை மனமுருக வேண்டிக் கொள்ளுங்கள். புதுக்கோட்டைக்கு சென்று வாருங்கள், ஆலயத்தை கேளுங்கள், ஆலய நிர்வாகியை கேளுங்கள், அர்ச்சகரை கேளுங்கள். அவர்கள் சம்மதம் இல்லாமல் எதையும் செய்யாதீர்கள். அவர்கள் சம்மதத்தோடு எதையும் செய்தால் காரியம் வெற்றி, ஜெயம் உடனே கை மேலே கிடச்சிடும். அப்புறம் நீங்கள் கோயிலுக்கு போய்க்கலாம், அது பொருளோடையே நீங்கள் கோயிலுக்கு போய்க்கலாம், புரிஞ்சா? அப்புறம் இந்த பொருளோடையே நான் கோயிலுக்கும் போனேன், புடவையும் சாத்தினேன். அந்த புடவை சாத்தின அந்த அம்பாளுடைய படத்தை தான் இப்போ உங்களுக்கு காமிச்சேன், பார்த்தீங்க இல்லையா? அது நான் புடவை சாத்தின அம்பாள் தான். வெற்றி பெற்றதற்காக நான் புடவை சாத்திய அந்த அம்பாள், புரிஞ்சா உங்களுக்கு? ஆகினால ஒரு நல்ல விஷயத்தை காலமாக சொல்லியிருக்கேன், யாருமே மறக்காதீர்கள். இன்று ஒரு நல்ல நிகழ்வு, புதுக்கோட்டை அரைக்காசு திருக்கோக்கர்ணம் பிரகதாம்பாள். எது கிடைக்காமல் போனாலும் அதை கிடைத்து கையில் கொடுக்கக்கூடிய தாய்
பிரகதாம்பாள். ஓகே, பாய். சித்தனாடி இந்த அம்பாள் அப்படியே உத்து நோக்குங்க. நான் இதுக்கு அம்பாளுடைய ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி உங்களுக்கு ஒரு 5 செகண்டில் சொல்கிறேன்.